அம்மா வணக்கம். நாட்டுக்கு நாடு அழகம் உங்களுக்கு இருந்த அழகு கொண்டாடு நாட்டு பெயர் என்ன? நாட்டின் பெயர் என்ன? தொழிலாளர் இல்ல பகுதி தொழிலாளர் நிலப்பகுதி இடத்தின் பெயர் இருந்த போதிலும் இந்த தெருக்கூத்து அரங்கேற்றம் எதற்காக அரங்கேற்றம் செய்துள்ளார்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? தெரியாமல வேலை போட்டு வெளியே நியாயமா இல்லையா? இருந்த போதிலும் ஸ்ரீ பொங்கலியம்மன் திருவிழாவை பொங்கலியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓரிரவு தெருக்கூற்று அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அம்மனுக்காக இருந்த போதிலும் நண்பா இந்நாடகத்தின் பெயர் என்ன? நாடகத்தின் பேர் என்னங்க? என்ன பேரு? என்னையே திருப்பி முதல் வேச நீ தானே முன்னாடி வர அடிக்க வலிக்கலையா? செத்து போயிருங்க சீக்கிரம். ஐயோ 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 உசுரே போகுது. ஐயோ உசுரே போகுது அப்பா. குச்சி மேலேயே படுது அப்பா. அன்பா ஓய் இங்கிருவே எங்க நாடகம் வருகிறதா? என்ன நாடகம் சாமி? பெரியாடிச்சம்மன் பிறப்பு. பெரியாடிச்சம்மன் பிறப்பு. இல்லை என்றால் சார் பெருவபங்கம். இந்நாடகத்தில் நான் வேடமிட்டு வெளியேறினேன். அஞ்சாறு இதுல பெரியாடிச்சு பிறகுங்களா? ஆமா இந்த நாடகத்துல தான் பெரியாடிச்சு பிறக்குது. அப்படி என்ன இது விளக்கமா தெரியும். சரிங்க. இந்த போதிலும் இந்த நாடகத்தில் முதல் தர்பாராக நீங்க வந்திருக்கிறீங்களே. நான் வந்தேன். நீங்க யாரு? அஞ்சாறு உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? எங்கிருந்து வர்றீங்க? எங்கிருந்து வரேன்? உங்களுடைய நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் என்னுடைய சாம்ராஜ்யம் இது. அதெல்லாம் நீங்க சேர்த்து விவரமா சொன்னா தெரியும். சேர்த்து விவரமா புரியும்படியே சொன்னா தெரியும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெரிகளை கூர்ந்து கேட்க வேண்டும். எப்படி? இல்லை என்றால் என் பாலுக்கு ஒரு சிரமமாக மட்டும் அறிவித்து ஆயிரத்தில் வைக்கின்ற மருந்துகளுக்கு விருந்தாய் சாதிக்கிறது. பணமரத்து கடையில் போய் விட்டு அப்புறம் தலை மேல போயிட்டு கீழே வரும்போது தெலுங்கு முட்டி கட்டிப்பாங்க. அதுல தான் காசு எல்லாம் தெலுங்கு முடிச்சிடலாம். நாராய புத்தி என்ன போகுதுன்னு பாருங்க. அன்பா ஓய் யாரு சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா.
முடியாது. அன்பா சொல்லுவாயா? என்னுடைய பேராபத்தை சொன்னேன் உன் செவிகளில் விழுந்ததா? இல்லையே, அவன் போட்டு சத்தம் கேட்கல. அன்பா சத்தியலோகத்தை பிரபலமாக ஆண்டு வரக்கூடிய சத்தியலோகத்துல பிறந்தவன் பொற்பிடமாக அமைந்து வரக்கூடிய சத்தியலோகத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ சதுர்முக படித்த பிரம்மதேவன். உங்க பேரு பிரம்மதேவா? அது சினிமா நடிகர். பேரு பிரம்மதேவா. பிரம்மதேவன் சரி. இந்த போதிலும் அன்பா பிரம்மதேவன் நான் இருந்தாலும் நீங்கள் ஆளக்கூடிய சத்தியலோகம். ஆமா சத்தியலோகம் 7-14 லோகத்துல அது ஒரு உலகம். ஆமா அப்பேற்பட்ட சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மாங்கிறீங்க. ஆமா அப்போ உங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, என்னை பெற்றெடுத்த பெற்றோர் பெற்றோர் பெற்றவங்க, என்னை பெற்றோர் தாய் தகப்பன் குடியிருந்த கோயில் அது எஸ்ஆர் படம். அன்பா என் அன்னையோட ஆலயம் அது ரஜினி படம். அன்னை ஒரு ஆலயம் ரஜினி படம். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யார் யாரு சொல்லட்டுமா? நான் கேட்கிறேன். நீங்கள் ஆளக்கூடியது சத்தியலோகம். சத்தியலோகத்தை ஆண்டு வந்தாலும் உங்களுடைய பெயர் பெருமான் சொல்லிட்டீங்க. என் பெயர் பிரம்மதேவன். தங்களுடைய தாய் தகப்பன் யாரு? என்னை பெற்றெடுத்த ஆ, என் தாய் ஆ, யாரு? யாரு? என் தந்தையார் யார் தெரியுமா? யாருங்க? நண்பா ஆ, என்னோட தந்தையாரோ ஆ. ஸ்ரீமந்த நாராயண. ஓஹோ, யாரு ஸ்ரீமந்த ஸ்ரீ நாராயண? மந்தவெளி. ஸ்ரீமந்தவெளி இல்ல, ஸ்ரீமந்த கண்ணன். ஓ, மாயவர் கண்ணன். எம்பெருமான் மாயக்கண்ணன். சரி, நண்பா தந்தையார் தந்தையார் அது என் தந்தையாரும் அவர்தான், தாய். என் தாயாரும் அவர்தான். ஆமா. அது எப்படிங்க? எப்படி நான் பிறந்தவன் தெரியுமா? என் தந்தையாருடைய உந்தி கமலத்தின் வழியாக. உந்தி கமலம் என்றால்? உந்தி கமலம் என்றால் தொப்புள். அட, தொப்புள் கொடி வழியா? ஆமா. ஆ, ஆ. அந்த தொப்புள் கொடியில ஆ. ஒரு தாமரை தடாகப்பட்ட
இருந்தது. சரி, அந்த தாமரை தடாகத்துல நான் பிறந்தேன். அப்படிங்களா? அப்ப தாயும் அவர்தான், தந்தையும் அவர்தான். எனக்கு தாயும் அவர்தான், எனக்கு தந்தையும் அவர்தான். ஆனா வளர்ப்பு தாய் தான் யாரு? யாரு? லட்சுமி தேவி. லட்சுமி தேவி. ஆஹா. ஆ, இருந்த போதிலும் சரிங்க. நான் பிரம்மதேவனாக இருந்தாலும் ஆனா ஒரு விஷயம், எப்படி அதாவது ஒரு நாட்டுக்கு ராஜானாலும் சரி, ஒரு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தெய்வமா இருந்தாலும் சரி, அதாவது தலைவன் அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க தான் ராஜா ஆக முடியும். ஆமா, கல்யாணம் பண்ணா இளவரசன் தான். இளவரசன். அப்ப நீங்க வந்து சத்தியலோகத்துக்கு தளபதிக்கிறீங்க. ஆமா, அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல? ஆமா. அப்ப நம்ம பொண்டாட்டியா இருக்கு. நம்ம கொண்டாடி ஆளுக்கு ஒன்றரை முடிச்சாங்க. ஆகிருச்சான்னு கேக்குறேங்க. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்படியா? யாரே மலைட்டேன் தெரியுமா? யாரு? யாருங்க? சக்கரை பந்தலே தென்மாரி பொழிந்தால் அந்த பலமாகப்பட்டது. ஆமா. கழுவி அதிலே விழுந்தால் ஆ. எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கும். ஆமா. நினைக்கும் போதே அவ்வளவு தித்திப்பா இருக்குமா? எப்படி இருக்கு தெரியுமா? என்ன சக்கரையா? அவள் நினைக்கும் போது என் உள்ளமாகப்பட்டது அப்படியே உருகுதடி உருகுதா. அப்ப என் பொண்டாட்டி எல்லாம் நினைச்சாக எங்களுக்கு எல்லாம் கசக்குமா? மிளகு பத்தி அதனால அதான் அப்படிதான் போய் யார் தெரியுமா? யாரு? கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி பொண்டாட்டியா? ஆமாண்ணா, அதே மாதிரிதான். பொண்டாட்டி பேர் சரிச்சு பூதி. ஆமாண்ணா. நீங்க சொன்னீங்க கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதிப்பா. ஆமாப்பா. அது மதி. என்ன மதி? சரஸ்வதி. சரஸ்வதி. இருந்த போதிலும் அன்பா, நான் பிரம்மதாகப்பட்டாக இருந்தாலும் யார் தெரியுமா? மும்மூர்த்தி கடவுளே. யாரா? மும்மூர்த்தியில் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. இதோ சிவனுக்கு நாள்தோறும் என்ன தெரியுமா வேலை? சிவபெருமானுக்கு நாள்தோறும் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவங்களுக்கும் படி அளக்கக்கூடிய வேலை.
ஓ உயிர்களுக்கு படி அளக்கிறது. ஆமா. சிவனுக்கு சிவனுக்கு. விஷ்ணுவுக்கு விஷ்ணுக்கு என்ன தெரியுமா? பாப்பா இதான் விஷ்ணு பாப்பா. எங்க அப்பா அதான் அத சொல்லு. அவங்க பாப்பா. பாப்பா பாப்பா உங்க தந்தையார் என் தந்தையார் அவர் விஷ்ணு. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? காத்தால் அழித்தால் என்று சொல்லக்கூடிய இரு வேலைகளும் என் தந்தையாருக்கு. ஓ நல்லவங்களை காப்பாத்துவாரு. ஆமா. கெட்டவங்களா கெட்டவங்களுக்கு பணம் என்று சொல்லக்கூடிய பாதாளத்தில் தள்ளி அவரை மடித்து விடுவார், அழிச்சிருவாரு. ஆமா. அப்ப உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை தெரியுமா நண்பா? எனக்கு நாள்தோறும் என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவங்களுக்கும் எனக்கு தான் பிண்டம் குடிக்கக்கூடிய வேலை. பாத்துக்காங்களா? என்னடா? அப்படியே அருமையான வேலை. வேலை கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. ஏங்க ஒரு கையிலே ரெண்டு கையிலையா என்னது? பிடிக்கிறது? என்ன பிடிக்கலாம்? ரெண்டு கையில அட ரெண்டு கையிலயும் பிடிக்கிறது தான். ரெண்டு கையிலையா? எதா இருந்தாலும் பிடிக்கும். எதுவா இருந்தாலும் பிடிப்பேன். அருமையா சலுப்பா இருக்காதா? இருக்காதுண்ணா. தினமும் உனக்கு புண்டை பிடிக்கிற வேலை. சண்டாளா பிண்டம் பிண்டமப்பா. பிண்டம். நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். பிண்டம் வேலை என்ன? அப்படின்னா அப்படியே படைக்கக்கூடிய வேலை. ஒரு தாயின் வயிற்றுல கர்ப்பத்தை ஒரு கர்ப்பத்தை உருவாக்கி அந்த உருவத்தை ஒரு ஜன்னலமாக்கி அந்த ஜன்னலத்தை ஒரு நோடின் வழியாக பிறக்க வைப்பதுதான் என்னுடைய வேலை. அது பிண்டம் பிடிக்கிறது. ஆஹா. உயிர்களை படைக்கிறேன்னு சொல்லுங்க. உயிர்களை படைக்கக்கூடியவன் தான். அந்த பேச்சு சொல்லாதீங்க, அது எனக்கு வேற மாதிரியே தெரியும். எப்படி பிண்டம் பிடிக்கிற வேலை? பிண்டம் அப்பா பிண்டம். ஆ. நீ சொல்லாத. சரி இருந்த போதிலும் நண்பா எனக்கு நாள்தோறும் நான் பிண்டம் பிடிக்க செல்ல வேண்டும். இருந்த போதிலும் நீங்க யாருக்கு பிடிக்கிறீங்க? அப்படியா? நண்பா பிரமதாகப்பட்ட அழைத்தர சொல்லி என் மனைவியாகப்பட்ட கலைவாணி சரஸ்வதிய அழைத்து வா. அவரிடத்து ஒரு வார்த்தை கூறிவிட்டு நான் செல்ல வேண்டும். சரிங்க. அதனால மனைவிடம் சென்று வா. போட்டாடிட்டியா? போனுங்களா? போயிட்டு வா. ஆகட்டும் சென்று வா. அந்த அம்மா ஒத்துக்குமா? எதுக்கு? இது மாதிரி சொன்னா கணவன் அழைத்தேன் என்று ஒரு வார்த்தை கூறி அதாவது நீங்க சொன்னீங்கன்னு சொல்லணும். சரி போ. நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். ஆமாங்க. போயிட்டு வாங்க. அதனால அட என்னப்பா உனக்கு துட்டுக்கிட்டு தரணுமா? அதுல 10 காசு தர தேவையில்ல. அந்த அம்மாவே தரும். அவளை வறுப்படுத்துவல. சரிங்க. நான் அழைத்தேன் என்று சீக்கிரம் கொண்டாடி தானே போகணும். ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு மந்திரியே வேலை பாக்குறல, எனக்கு 6 மாசம் சம்பளம் வேணாம். சம்பளமே வேண்டாமா? ஆமா. ஏன்னா போன மாசம் வந்து அதிகமா கேட்டா போன வாரம் தான் அதிகமா கேட்டேன். போன வாரம் தான் அதையும் கேட்டேன். ஆனா இந்த வாரத்தை இப்பதானே சொல்றீங்க. என்னன்னு என் பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறா, அவகிட்ட நீ போடான்னு. என்ன போத்துட்டு அப்படி எனக்கு என்ன வேலை? நீங்க தான் சொன்னீங்க பொண்டாட்டி இருக்கிற போடான்னு. மன்னனாகப்பட்ட அழைத்தேன் என்று சொல்லி அழைத்துவான் என்று சொன்னேன். கூட்டிட்டு வரணும். ஆமா. அப்படி விவரமா சொல்லுங்க. வீட்டுக்கு வெளியே நில்லு. கதவுக்கு தட்டி உள்ளது போயிடாது. அப்படியா? சரி சென்று வா. உடனே கூட்டு வர. சரஸ்வதி அழைக்க சரஸ்வதி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
என்னடி பண்ணிட்டு இருக்கற? டான்ஸ் ஆடுறேன். ஏண்டி நீ பாடுறது போய் டான்ஸா? ஏண்டி இந்த பக்கரைக்கும் வேண்டாம் அப்படியே போங்கற, இவங்களையும் வேண்டாம் அப்படியே எழுந்திரிச்சு போங்கற.
எல்லாம் போயிட்டா யாரை வச்சுட்டு கூத்தாடுற அப்படியே ஏறிச்சு போன்னு சொன்னா கை திருப்பி திருப்பி காட்டுற கை திருப்பினா டான்ஸ் ஆடுறது. என்ன இப்படி போனா ஏன்னா பின்ன பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது கையை திருப்பிக்கிட்டு தானே பொண்ணு டான்ஸ் ஆடுவாங்க. ஏய் இந்த டான்ஸ் எனக்கு பிடிக்கல. பதரநாட்டி பார்த்துருக்கீங்க? பதரநாட்டி நான் பார்த்தது பாத்துருக்கீங்களா? நல்லா இல்லையா? இது நல்லா இல்ல. அப்ப நீ பார்க்காத டான்ஸ் இருக்குது. என்ன டான்ஸ் வெங்காயம். இருக்கிற வெங்காயம் அப்படியே டான்ஸ் வச்சிருக்கியா? எப்படி எப்படி அப்படியே கிறுக்கிறுக்கிறுக்குன்னு ரவுண்ட் அடிக்கும். நான் பார்த்துட்டா பார்த்தா உனக்கே கிறுக்கிறுன்னு வந்து விழுது. ஆடு கண்ணை நான் பாக்குறேன். அத நான் பாக்குறேன் பாக்குறியா? பாக்குறேன். நல்லா பாரு. உன்னிப்பா பாக்குறேன். மக்களுக்கு நல்லா அடிக்க சொல்லு. ஆடு முடி நிமித்தி வச்சு அடிப்பா. அதெல்லாம் அடிக்க மாட்டியா? அடிப்பா. ஆடுனாதான் அடிப்பாங்க. ஆடு நீ ஆடு. ஆடுற பாரு. ஆடு. நீ ஆடுனா தாண்டி எல்லாம் பண்ணுவாங்க. பொறாம என்ன பொறாம? மூடிட்டு ஆடு. எல்லாத்தையும் மூடிட்டு ஆடு. நல்லா பாரு. உடுப்பா பாரு. உடுப்பா பாரு. வணக்கம் 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 வணக்கம்.
ஏண்டா ஓய் என்கிட்ட காசு வாங்கிட்டு போய் வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டணும்னு சொல்லிட்டு போனீங்க 15 நாளா உனக்கு தேடிட்டு இருக்கிறேன் என்ன போயிருக்கேன் ஏமா நீங்களா 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டீங்க நான் போகாத ஊர் இல்ல தேடாத நாளே கிடையாது ஏடாத நாளே ஆமா எங்கெங்கயோ போய் தேடி பார்த்தேன் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டா சுத்தினேன் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு ஆமா மேட்டூர் பஸ் நாமக்கல் ஈரோடு எல்லா ஊர்லயும் போய் தேடி பஸ் பார்த்தேன் ஸ்டாண்ட் யாரா இருப்பாங்க ஏதோ ஒரு புள்ளை கடத்துச்சுன்னா இழுத்துட்டு வரலாம் ஆமா சரி வேலைக்கு ஆள் பிடிச்சி எங்கெங்கயோ போய் தேடி பார்த்தேன் ஆளு கிடைக்கல வரும்போதுங்க தெருத்துக்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல்ல எத்தனை பொறுக்கிட்டு அருமையான பொம்பளை ஹோட்டல்ல எத்தனை பொறுக்கிட்டு இருந்தா அருமையான பொம்பளை எனக்கு அந்த பொம்பளை வேலைக்கு வேண்டாம் அம்மா வேலை எல்லாம் அருமையா செய்வாமா வேலை செய்வாளா? ஆமா கஷ்டமா இருப்பாளா அம்மா வேலை எல்லாம் நீங்க கையால சொன்னீங்கன்னா அவ காலால செய்வா ஆமா அழகா இருப்பாளா நீங்க எல்லாம் என்ன அழகு இந்த லைட் எல்லாம் கட்டி இருக்காங்க பாரு பொண்ணு அங்க வந்துட்டே வச்சுக்கோங்க இந்த எல்லா லைட் புடிச்சு கப்புன்னு ஆஃப் பண்ணிடுறோம் அப்படியே தகன்னு மின்னிட்டே வருவான் சண்டாளியே ஆமாமா அப்புறம் ஆ. புறம் கட்டிருப்பாளா நீங்க எல்லாம் என்னமா புடவை கட்டிருக்கீங்க எல்லாம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி கட்டிருக்கீங்க மறைச்சு கட்டிருக்கீங்க சரி. அவ கட்டிருப்பா பாரு 3 பக்கம் 3 ஆப்ப சொருவன மாதிரி அப்புறம் முடிவு என்ன நீட்டமா இருக்குமா இது என்னமா பிஸ் பிஸ்ன்னு இருக்குது அவ முடி வச்சிருப்பா பாரு அப்படியே போவள தொங்குற மாதிரியே இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி ஆ. பரிமாணமான பிள்ளையா இருந்தா அருமையான பொம்பளை. அதுவே போதும் எனக்கு ஆ. சரியா ஆ. இப்போ உடனே கூட்டு போய் நேரம் குடிக்கிறானே போய் உட்காருங்க போயிட்டு வா ஆ. அண்ணே. நேரா விடுங்க என்னக்கா பூச்சி மூக்குல வைக்கிறோம் அக்கா வீட்டு வேலைக்கு ஏன் நல்லா தானே எரியுது அதுக்கிட்டே லைட்டு வர கட்டி வச்சு அடிச்சு விடுவாரு அந்த ஒயர் எடுத்து நல்லா வெயி கண்ணு அருமையா இருக்கு ஏன் கண்ணு நல்லா தானே எரியுது சண்டைக்கு போற சீமண்ண ஊத்தலாம் நாளைக்கு என்னடா அந்த லேடி சண்டைக்கு போற அந்த லேடி அக்கா ஆறா
அக்கா நீதாக்கா யார போய் அக்காங்கற நீதாக்கா சீப்பட்டு சின்ன பட்டு ஊர் வளர்ந்துருக்கு ஆள பாரு மொவரி பாரு மூஞ்சி பாரு ஆள பார்த்து அக்காங்கற மூஞ்சி பாரு இதாட்ட ஆடுற உனக்கு அக்கா அக்கா நீ அக்கா தான் என் மூஞ்சி இதாட்ட இருக்குதா நான் அக்காவா அக்கானு கூப்பிட கூடாதா சரி வயசு என்னதா இருக்க மாட்டேங்குது கண்ணே தங்கச்சியா ஏண்டா நான் இருக்கிற ரச்சனத்துக்கு ஓ மவர கட்டணும்னா உனக்கு தங்கச்சியா ஏண்டி இது வட இது மோசமா போயிடுச்சா தங்கச்சிங்கிற நீயே அம்மா என்னை பெத்தவளே இது தூக்கி பிடிக்கிற குமிஞ்சு கடிப்ப வாய் கூட எக்க வைக்கிறான் அதை கடிச்சுட்டா நான் செத்தா போயிருவேன். அம்மாவோட தாடி இருக்கிறேன் பண்ணி அரவாக்கடை கருகுன மாதிரி இருக்குதாயா மூடாயா யாரையா சொல்லுது புள்ள பத்த ஒரு மாதிரி அது மூடு அம்மாங்கற அது என்ன பார்த்த பிக்ஸ் வந்துரும் அம்மானு கூட வராதா கூப்பிடாத வேற எப்படிதான் கூப்பிடுறது கண்ணே சின்ன பாப்பு சின்ன பாப்பு அப்படி வேணா கூப்பிடு யா நான் இன்னும் வயசுக்கே வரல நீ எப்பதான் நீ வயசுக்கு வருவ தை போஸ்ட் வரலான்னு இருக்கிறேன் யா அப்பயேதான் உனக்கு வரணுமா அப்பதான் நான் கட்டிக்கு போற ஊர்ல இருந்து வருவான் யாரு கட்டிக்கிறா பெரிய மூட்டு பையன் போங்க அறந்தானே வச்சுக்கோ பெரிய மூட்டு பையன் என்னடி ஆகுது என்ன ஆகுது அண்ணன் ஆகுல அண்ணனா பெரிய மூட்டு பையன் பின்ன கட்டிக்கிட்டா என்ன ஆகுது கட்டிக்கிட்டா புருஷன் அதோட விடு 1000 இருந்தானே அண்ணன்டி ஏய் ஐயா என்ன இருந்தாலும் கட்டிக்கிட்டா என்ன ஆகுது கட்டிக்கிட்டா புருஷன் அதோட விடு கண்ணே முறையில கண்ணே முறையெல்லாம் சுடுகாட்டுக்கிட்ட போ என்னது அங்க பழைய முறை நிறைய கிடக்கும் எப்படியா அண்ணனே கட்டி நாசமா போடி நீங்க அந்த பாலா போன ஆண்டவன் ஏந்தா எனக்கு ஒருத்திக்கு மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ இந்த இடத்துல மட்டும் அழகு மத்தி பேசிட்ட சூரியத்து சூத்துல ஊத்திரும் நீ செத்து போட மாட்டேன்னு நின்றுட்டு யாரும் போட்டு சொல்லிட்டு என்னடி அழகு வெங்காய அழகு நீங்க என்ன அழகா என்ன வா உசிலம் வெட்டி பெண் கூட்டி முத்து பேத்தி நீ ஓர கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி உசிலம் வெட்டி பெண் கூட்டி முத்து பேத்தி நீ ஓர கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி அம்மா கண்ணு 3 நாள பூஜை வச்சு குச்சியாட்ட போய் கூடையில வச்சுட்டு வியாபாரத்து போல மாதிரி 2 பேரு பாட்டல் நல்லா பாடுவோம் இந்த பாட்டு எனக்கு வேணா கண்ணு வேற பாட்டு பாடு கிங்குச்சா சிகப்பு கலர் கிங்குச்சா பச்சை கலர் கிங்குச்சா மஞ்சள் கலர் கிங்குச்சா வண்ண சேலையே வசதியான சேலையே வானவில்ல புளிஞ்செடுத்து சாயம் போட்ட சேலையே அருமை அருமை கிங்குச்சா உங்க அப்பனுக்கு தொங்குச்சா தொங்குச்சா என்னடி தொங்குச்சா கிங்குச்சான்னு பாடிட்டு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல பிடிக்கல என் ஊரு தூத்துக்குடி நான் தாரே சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா கொஞ்சம் ஊத்தி குடி மாமா என் ஊரு தூத்துக்குடி நான் தாரே சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா என் சூத்த பொண்ணே போட்டு ஆமாயா 2 பாட்டு பாடின மனுஷாரு ஏத்துக்கிறேன் திரும்ப இங்க எங்கங்க சூத்து இருக்குது நான் கடிக்கிறது எல்லாம் பத்த பச்சு வச்சு திரியாவ சூத்த கடி கொலாய கடி இது பிடிக்கலையா இந்த பாட்டு வேண்டாம் வேற பாட்டு பாடு டைன் 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 பஞ்சு முட்டாய் சேலை கட்டி சரி வேற வேற பட்டு வண்ண ரவியா போட்டு பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவியா போட்டு கஞ்சி கொண்டு வாரே மச்சான் உன் குஞ்சு எனக்கு நீ தரியா அவங்க குஞ்சு எதுக்கு நீ கேக்குற அவனுக்குதான் பாட்டு சொல்லிட்டேன் அவங்க குஞ்சு கேக்குற ஓரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணுமாமா ஒத்த இல்லைன்னா வருவேன் அனுப்பிக்கலாமா ஒத்த இல்லைன்னா வருவேன் அனுப்பிக்கலாமா மஞ்சக்காட்டு ஓரத்தில மஞ்சக்காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்துல மண்டி போட்டு நக்குனியே நினைப்பு
ஏண்டி எனக்கு அந்த வேலையா மஞ்ச காட்டுல போய் மண்டி போட்டு நடக்கணும் ஏண்டியா இந்த பாட்டு எல்லாம் வேண்டாம் கோயிலுக்கு நோவி போட்டிருக்காங்கல்ல ஆமா சாமி பாட்டு பக்தி பாட்டு பாடுவியா சாமி பாட்டு ஆமா பக்தி பாட்டு ஆமா அதுல வந்து நானே ஆடணும் பக்தியா நல்லா கேளு ஆமா பாடு கும்பிட போன தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா குறுக்க எனக்கு அருள் வரண்டா சரி ரெடியா புடிச்சுக்கிறேன் இல்லைன்னா அந்த புடிச்சு அந்த பையனை அந்த பையனை கூப்பிட்டுக்கிறேன் கும்பிட போன தெய்வம் என் குறுக்க பக்தியா கேளு பத்தியா தாண்டி கேக்குறேன் பாடு கும்பிட போன தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா குறுக்க எல்லாத்தையும் பத்தியாரி சொல்லு எல்லாம் நோய் போட்டு பத்தியா தாண்டி இருக்கிறாங்க சொல்லிருணும்ல சரி எல்லாம் பத்தியா இருக்கிறாங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க பாருங்க கும்பிட போன தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா எழுச்சிக்கா வேணும் என்ன ஜூஸா போட்டு குடிக்கிற ஆனா அருள் வந்துட்டு வாயில கொடுப்பாங்கல்ல ஆமா பொட்டிக்கார வாயில கொடுப்பாரு எடுத்து பழம் நிறைய வச்சுக்கார கும்பிட போன தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா குறுக்க பூசாரி குஞ்சு வேணும் கேட்டு வாங்கிட்டு வாட்டா நீதானே பூஜாரி குச்சி கேட்ட கர்மங்கிறத நான் என்ன பண்றேன் நீதானே கேட்டேன் அது இந்நேரத்துக்கு என்ன நிலவரத்துல இருக்கு பூசாரி சொல்லி கோழி ரெடி பண்ணி வையுங்க அண்ணா கோழி கொஞ்சம் எடுத்து வேண்டியா பூசாரி வச்சிருக்க ரெடியா 2 கோழி உனக்கே கொடுத்துறோம் ரெண்டு கூட போன தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா குறுக்க வந்த தெய்வம் என் கூதியில் ஆடுதடா பால ஊத்துடா புடுவாடா ஏண்டி இதுதான் உனக்கு சாமி பாட்டா பாலை ஊத்துறா அதை காட்டுடா இந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கல ஒரே ஒரு பாட்டு பாடு மத்தாளக்காரர் பாடு என்னது மத்தாளக்காரர் ஆச்சியார் பாட்டு தெரியுமா விஜய் பாட்டு பாடுவாங்க எந்த பாட்டு ஏன் உச்சி மண்டையில என் உச்சி மண்டையில சுருங்க பருப்பு தின்னாக்க புருங்குது நீ எதுக்கு வீட்லயே படுறான்னு ஒன்றும் கேட்கலையா ஆடிட்டு வந்தா பாம்பாச்சாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன் பாம்பாச்சாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன் யான் பாசா ஜக்கு நீ சாயந்தரமான நக்கு யான் பாசா ஜக்கு சாயந்தரமான நக்கு சாயங்காலம் கூத்து வர்றத விட்டுட்டு உன்னை நக்கிட்டு உட்காந்துருக்கு அருமையா இருக்கு அண்ணே இதெல்லாம் வேணாம் எம்மாங்க பாட்டு மட்டும் ஒரே பாட்டு பாடு செம்மாங்க பாட்டு அண்ணன் ஆசைப்படுறாரு செம்மாங்க பாட்டு செம்மாங்க பாட்டு உனப்பா கேளு உனப்பா பாக்கணும் சீரக செம்பா நெல்லு குத்தினா ஒரு சமைச்சிருக்கேன் மாமா ஒரு சமைச்சிருக்கேன் சேலத்து மாம்பழ சார் எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா அருமையா உப்பு கறி ஏடி வயசுக்கு வரலன்னு சொல்ற பண்ணிக்கு வர மாதிரி சருபுருன்ட்டு வருது அது என்னது கண்ணலை எரியுது கடைசி ஒரு வரி மட்டும் பாடு சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு கம்முனுதான் இருப்பா அது என்ன கண்ணலை எரியுது கண்ணில் பட்டு சரி அதெல்லாம் போயிட்டு போகுது அம்மா உன்னை வேலையோட சொன்ன விட்டியா ஆமா உன்னை வேலை விட்டா நான் ஜீவியத்தை வேலைக்கு ஜாயின் பண்ணி சொன்னேன் ரெடி ஆயிடுச்சு மகாராணி கிட்ட வர அருமையான இடம். இல்லையா அடக்கமான இடம் எங்க அடக்க மாட்டானா
நம்ம சுடுகாட்லையா? இல்லம்மா சூப்பர் இடம். சூப்பர் ஐஸ் கம்பெனியா? என்னது? அங்கதான் ஐஸ் வாங்கி சூப்பு வாங்க. மகாராணிக்கிட்ட வேலை கொடுத்துட்டு நீ வாடி போலாம். அப்படியா? ஆமா, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. நான் பின்னாடி வரட்டா? பின்னாடி வா. அப்படியே குத்துனா கை போய் குழாயில் மாட்டேங்குது. சொல்றேன் செய்ய மாட்டேன். எங்க செய்ய மாட்டேங்குது. ஓ மகாராணி மாய், எங்கடா வேலைக்கு ஆள் கிடையாது, பொம்பளை கிட்ட போயிட்டா? பொண்ணு வந்துட்டாளா? கூப்பிட்டு வா. எப்படி வருது? நல்லா சிரிச்ச முகத்தோட வந்து பார்க்க சொன்னீங்க. சிரிச்சுக்கிட்டு. ஆமா. அக்கா. அம்மா அக்கோய் சின்ன மாப்பே ஏண்டி இப்படி பிஸ்கட் திரும்புறா? அம்மா ராணியம்மா. இங்க நிக்கிறதா? ஆமா. இது ஆணியம்மா. ஆமா, எடுத்துட்டு போய் செவுத்துக்கடி. ராணியம்மாடிய இருந்தாலும் ஏன் அழகை விட கம்மி தான். ஆமா, கிழிஞ்சு போச்சு. போனோன்னு போய் அழகு காட்டு. அழகு காட்டினா உனக்கு வேலை கண்ணு. அப்படியா? ஆமா, என் அழகை பார்த்துட்டு அப்படியே அலறுவா பாரு. போ பார்க்கலாம். அம்மா பொண்ணு வருதாம்மா? வருடா. படுபாவி சந்தானா, என்ன வீட்டு வைக்கிற ஆள் கேட்டேன். ஆமா. என்னடா இப்படி சுடுகாட்டுல பாதி போன பேசுறாரு அப்பா. போனம்மா, நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு. இல்லடா. என்னடி போய் பேயாட்டிக்கிற? அழகடத்தோட போய் பேயாட்டினா நம்ம பயந்துக்கிட்டு வரும். அம்மா பொண்ணோட அழகு ஏன்டா இப்படி பண்ற? சிரிச்சுட்டு வர சொல்லிட்டா வர சொல்றேன். வார்த்தை கண்ணு சிரிச்சுக்கிட்டு போறா. சிரிச்சுக்கு போறதா? சிரிச்சுக்கிட்டு இந்த வண்டியில் நாளைக்கு போலாம். சிரிச்சுக்கிட்டு போ. அட சிரிப்போட. ஆமா. சிரிக்கிற பாரு. அப்பவும் அலறுவோம். பண்ணு இதான் பண்டு. ஏன்டா அப்படி பைத்தியக்காரி கூட வச்சுக்கிட்டு அப்படி பண்ற? பின்ன என்னடா? முதல்ல சிரிப்பாமா சிரிப்பா. ஆமா, அங்க என்ன சுவிட்ச் பாக்ஸ் இருக்குதா? அது மெயின் பாக்ஸ் அங்கதான் இருக்கு. அம்மா நீ எதுவுமே காட்டாதடி. அம்மா இதாம்மா பொண்ணு. இதுதானே பொண்ணு? அம்மா நீ பாத்து வேலைக்கு ஆள் விட்டுல. நீ கூப்பிடாது. I see you get out. போடா. நமக்கு தெரியாது. போடா, நான் பேசிக்கிறேன். ஒரு ஓனர் பார்த்து இந்த பொம்பளைய பாக்குறதுக்கே ஒரு விசித்திரம் பாக்குறான். சண்டை கூட வந்துருவா. அதனால மட்டும் மரியாதையா சண்டை போடுமா நீங்க. அதனால கூப்பிட்டு பார்க்கலாம். ஓ அம்மா. அம்மாவா? அம்மாவா? ஏ ஊராத்து போய் அம்மான்னு கூப்பிடுறாளா? அம்மாண்டாளா? வா நான் போய் கேக்குறேன். சாமி காட்டாத, எனக்கு செத்து போயிருக்கு. ஏமா அப்படி உசுர எடுக்கிற? ஏண்டா அம்மானு கூப்பிடாதம்மா, என்ன வயசு கூட வரல. கன்னி பெண். சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமேட்டு கூப்பிட மாட்டேங்க. போடா. அம்மா ஒண்ணு இப்போ இப்படி கேள்வி கேட்கறாங்க. சின்ன பிள்ளை அதனால அக்கா அக்கா பொக்கான்னு கூப்பிடு. ஏ யாரா வேலை விட்டுறேன்? நான் ஏரி வேலைக்கு குட்ட வேலைக்கு போறேன். இந்நேரத்துக்கு உனக்கு யாரு ஏரி வேலைக்கு கூப்பிடுறா? ஒருத்தி மட்டும் நைட் ஷிஃப்ட் போற சொன்னா. நைட் ஷிஃப்ட்டுக்கா? ஏரி வேலைக்கு எது எடுத்துட்டு போக போறேன்? ஒருத்தி மட்டும் வாடி டபுள் சம்பளம் வாங்கிக்கோ. எது வேண்டாம், ஒரு பெரிய துண்டு மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா. துண்டு எதுக்கடி கேக்குறான்? தலையில வேடு கட்டுறதுக்கா இருக்கும். அவன் உன்னை வேட்டு விடுறத கூப்பிடுறான். எதா இருந்தாலும் டபுள் சம்பளம். அங்கெல்லாம் போகாத, கெட்டு போயிருவேன். அக்கானு கூப்பிடுறா. அம்மா ஏமா என்னை கூப்பிடுற? எதுவுமே கூப்பிடாதுமா. அப்படி கூப்பிட கூடாதா? சரி விடு. ஆமா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுவோம். பாப்பா பாப்பாவா? நான் சின்ன பாப்பாவா? அக்கானாலும் சண்டைக்கு வரா, அம்மானாலும் முறைக்கிறா. கேளு. நான் இப்பதான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் அறிமுகமாகிறேன். அதனால அறிமுகமாயிட்டு அப்புறம் பேசிக்கலாம். நம்ம 2 பேரும் அறிமுகம் ஆயிடலாமா? 2 பேரும் அறிமுகமாகிக்கலாம்.
அறிமுகமா வருது. அறிமுகம் அறிமுகம் எப்படியா வருது? எப்படி? நீ யாரு நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. ஏய், இங்க பாரு, வேலைக்கு வரது பெருசு கிடையாது. எங்க வீட்டுல எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கிறாங்க, ஒரே வேலைக்கு தான் ஆள் இல்ல. என்ன வேலை? சரியா? என்ன வேலை? ஆடு மாடு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, என்ன வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, துணி தைக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஒரே வேலை தான் இருக்குது, சாமான கழுவணும். ஐயோ, நான் இதுவரையில இந்த சாமான கழுவுனதே கிடையாது. என்ன சொல்ற? நான் அரியா பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா கழுவி விட்டது என்னாச்ச? சாமானம் தான். உன் சாமானத்தை கழுவுன எல்லாம் புழு புடிச்சு நாசமா போனா மசாலக்காரனை கேளு, எங்க புடகாளி கிட்ட தான் கூடி என்னையா சாமான் கழுவி பாத்துக்கிறேன். 10 ரூபா போட்டு புடக்கடையிலே வீடு கட்டணும். நல்லா இருக்கு. பட்டு பாத்திரம் தேய்க்கிற வேலை. போய் 10 பாத்திரமா? ஆமா, 10 பாத்திரம் தேய்ப்பேன், 11 12 தேய்க்க அது என்ன வரப்படி? கணக்குன்னா கணக்கு தான். சரி, ஏய் பொம்பளையா முதல்ல அடக்குடக்கமா இருந்து பழக பார்க்கலாம். சரி சரியா? என்னடி ஊங்குற? சரி, அடகுடமா இருக்கிறேன். எப்படி? ஏய், என்னடி எது பேசினாலும் எகனைக்கு முகரே பேசிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்காது. அப்படி மரியாதை கெடுத்து விட்டுருவேன். சுண்டுக்கல்லிக்கு சுழலுக்கல்லிக்கு எங்க இருப்பா மாப்பிள? சுண்டுக்கல்லிக்கு சுழலுக்கல்லிக்கு எங்க இருப்பா மாப்பிள? சோழரசிய ஓட்ட போட்டு அதுல இருப்பா மாப்பிள. என்னடியோ வித்தாரங்கள் விரவுக்கு போனாலும் கத்தாழ முழு கொத்தோட ஏறிச்சான். ஆயா, நம்மள விட பெரிய இவ சீம சிரிக்கினாங்களா, இவள சீம சிரிக்கினாங்களா, இவளுக்கு சீமந்த பருப்பின்னாங்களா? அரியர் மலவா சுரியருக்கு தான், 5 மலவா ஜஞ்சனுக்கு போடுறாங்க. ஆயா, பொம்பளையில பொம்பளை மிச்சமான பொம்பளை ஓடு பாக்க முன்னாடி போட சொல்றேன். ஏய், இங்க வாங்க, டைம் நோ. சரியா? அதனால என்கிட்ட வேலைக்கு வர மாட்டா, அடக்கம் ஒழுக்க நல்லா அருமையான பிள்ளையா இருக்கிற. சரியா? அடக்கமா இரு. நான் யார் தெரியுமா? என்னுடைய பேர் தெரியுமா? ஏமா 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 நீங்க எந்த ஆட்டு வேணா ஆடுங்க, இந்த சுத்துற ஆட்டு ஆடாதீங்கம்மா. போன வாரம் சேலம் புலாவரி கூத்துக்கு போயிருந்தோம், வண்டி பாலத்து மேல ஏறிச்சு பாருங்க. ஆனா ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த பாலத்துக்கு அடியில போய் விட்டுவலான்னு போயிருக்கா. அந்த நேரம் பார்த்து சூறாவளி காத்து சுத்திட்டே இருந்துச்சு. இப்ப போய் உட்கார்ந்த நேரமா என்னன்னு தெரியல, அந்த சூறாவளி காத்து வந்து இப்ப சூத்துல பூந்துச்சு. புலாவரியில அடிச்ச சூறாவளி காத்து இவ சூத்துல பூந்தனால சுத்தியானா சுத்திட்டே போயிருவா. அந்த தரத்தை பாக்குறீங்களா? பொருன்னு போயிருக்கும்.
சுத்தி ஆடினீங்கன்னா சுத்திட்டே போயிருவா. சுத்தி ஆடாத. ஆட மாட்டேன். சும்மா அடிக்கடி வந்தீங்கன்னா டேய் நானே தான் நானே. இனிமே அடிக்கடி பொம்பளைங்க பேசுறதா வந்தீங்கன்னு வச்சுக்கோ இவத்தே தூக்கி போட்டு கற்பழிச்சிருவேன். அடி அம்மா உனக்கு தெரியுதா? எப்படி என்னுடைய பேர் சொல்லுங்க. என்ன பேரு? பாட்டில்ல சொன்னது தெரியல. பாட்டு பாட்டில பாட்டுலயே சொன்னது தெரியல. ஆ. அம்மா நான் மச்ச விழியழகி விழியழகி. உச்சமில்லாத ரூபி. கொச்சி இல்லாத ரூபி. இந்த குந்தாணி போச்சு மாதிரி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி சொல்றேன்? பொச்சி இல்லாத ரூபி. உச்சமில்லாத ரூபி. இல்லாத ரூபி. ஆமா. ஆயிரம் மின்னலிலே ஒரு சோதி மின்னலை போல வானத்தில் 1000 தான் நட்சத்திரங்கள் மின்னிட்டாலும் சரி. ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? அது போல கல்வியில் தான் சிறந்த என்னுடைய பெயர் தான் அன்னை கலைவாணி என்று நிற்கிறார். அப்படியா? சரஸ்வதி உலகத்தின் தாய். எல்லாத்துக்கும் சரஸ்வதி பூஜை. என்னது? சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி. அட சரஸ்வதி. ஆமா. எல்லாத்துக்கும் பாடத்தை கற்பிக்கக்கூடிய உலகத்தின் தாய். எல்லாத்துக்கும் பேசுற சக்தி கொடுக்கிறது. கல்வியை போதிக்கக்கூடிய சரஸ்வதியா? சரஸ்வதி இருக்கிறார். அது அம்மா இந்த கலைமகளாகப்பட்டவள் நான் எப்படி பிறந்தேன்? என்னுடைய பிறப்பின் ரகசியம் அது போகட்டும். என்னுடைய பேர் தான் சரஸ்வதி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் யார் கேட்க போறா? சத்தம். என் பேரா? சொல்லு சொல்லு. என் பேரு எனக்கு வெக்கமா இருக்குது. ஐயோ, வெக்கமே. எனக்கு வெக்கமெல்லாம் படாது, சொல்லுடி. என் பேர் வந்து எனக்கு வெக்கமா இருக்குது. ஏய்யா, வெக்கப்படாத. சொல்லு. அத்து பக்கம் குளிக்க போனா அந்தி பையன் என்ன பார்க்கிறான். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பார்க்கிறான். நான் கோயிலுக்கு கும்பிட போனா கோவிந்தன் வந்து என்ன பார்க்கிறான். நான் சிம்லா ஸ்டேஷன் சினிமா போனா விசிலடிச்சு மில்லியம்ஸ் வந்து பார்க்கிறான். அட வந்து பார்க்கிறான். அத்து பக்கம் குளிக்க போனா அந்தி பையன் என்ன பார்க்கிறான். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பார்க்கிறான். அது மட்டுமா? அது மட்டுமா? 3 மாசம் முன்னாடிதான் நான் 3 ரவிக்கு தச்சேனுங்க. தச்சு கொடுத்த தையல்காரே கூலி வாங்க வந்தானுங்க. மொத்த கணக்கு கேட்டானுங்க, மொத்தம் ஒண்ணு கேட்டானுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலைங்க, மொத்தமென்னா என்னாங்க. என்னங்க? அத்து பக்கம் குளிக்க போன அம்பி பையன் என்ன பார்க்கிறான். அரிசி வாங்க கடைக்கு போன அல்வா பிச்சை என்ன பார்க்கிறான். என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? என் பேரு மினி பஸ் மினிமா. எனக்கு இத்தனை பாட்டு பாடிவிட்டு மினி பஸ் மினி பாக்குறேன். என் பேருக்கு என்ன பேரு மினி பஸ் மினி பாவா? ஆமா, ஏண்டி எத்தனையோ பேர் இருக்குது, ஏன் இந்த பேர் வச்சுக்க? எங்க அக்கா தங்கச்சி 3 பேரு. யாரு? எங்க அக்கா ரூட்டு பஸ் ருக்குமணி. குமணி. என் தங்கச்சி டவுன் பஸ் தங்கமணி. என் பேரு மினி பஸ் மினிமா. மினி பஸ் மினிமா. சரி, அந்த ரெண்டு வண்டி பைபாஸ்ல தார் ரோட்ல பஞ்சாயத்து ரோட்ல ஓடும். எங்க ஓடுது? பைபாஸ்ல தார் ரோட்ல பஞ்சாயத்து ரோட்ல ஓடும். ஆமா, சரி, உன் பஸ் எங்க ஓடுது? இந்த பஸ் அப்படி ஓடாது. ஏன் எங்க ஓடுது? இது ரைசன்ஸ் இல்லாத வண்டி. இது எங்க ஓடும் தெரியுமா? எங்க ஓடும்? சோளக்காடு, கம்மங்காடு, குச்சி காடு, கருப்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரப்பல வாய்க்கால, மூலையில முடக்கல, சந்தல் புதல், பாலத்து கடியில, மோரி கடியில, ரொம்ப அவசரமா இருந்தா விவசாயி முழு மரப்புல கூட ஓடும். ஆமா கண்ணு ஓடும். சண்டாளியா. ஆமா, இங்க பாரு, இந்த ரூட் பஸ்ல ஏறவங்கல்ல டிக்கெட் தனித்தனியா வாங்கிக்கிறாங்க. உன் பஸ்ல ஏறுறாங்கல்ல, அந்த ஆளுங்களுக்கு டிக்கெட் எவ்வளவு? இது ஆளை பொறுத்து. எப்படி? சின்ன பசங்க இது மாதிரி ஏறினா 10 பைசா 5 பைசா கொடுத்துட்டு ஏறலாம். சரி, ஏன்னு கேளு. ஏன்? அவங்க 2 பேரும் டேரையும் குடிச்சு ஓட்ட தெரியாது. அது ரொம்ப சின்ன பசங்கல்ல. காரணம் மட்டும் அமுத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் வேற அப்புறம் மைனர் பசங்க, வயசு பசங்க இது மாதிரி things. அவங்களுக்கு 100, 200, 250, 300, 350. ஏன் நீ அப்படி மட்டும்? ஐயோ, அவங்க கல்லும் முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டும் புள்ளின்னு பார்க்க மாட்டாங்க, பீகாடு நடம் பார்க்க மாட்டாங்க. வண்டி சிக்குனா போதும் டாப் கீர்ல பார்க்க
சரி சரி அப்புறம் இது வேற யாருக்கு வயசானவங்களுக்கு 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா 2.5 ரூபா 3 ரூபா இப்படி ஏண்டி வயசானவங்க மட்டும் விழுத்துக்கிட்டு கம்மியா வாங்குறீங்க ஏன் அவங்க கட்டிங் அடிச்சுக்குவாங்க கோட்டரு வெடி அவசரம் இல்லாம பொறுமையா நிதானமா லொடக்கு வண்டி தேமானமா சரி நாங்கெல்லாம் ஓட்டுற வண்டிக்கு அதாவது பெட்ரோல் போய் பங்கு அடிப்போம் உன் வண்டிக்கு எங்க அடிப்பேன் இந்த வண்டிக்கு பெட்ரோல் டீசல் சீமெண்ட் எல்லாம் ஊத்தினா ஓடாது அதெல்லாம் ஏறவங்களே அடியாயில் ஊத்திட்டு போயிடுவாங்க பரவாயில்ல அப்ப மினிமா மினிமா அதெல்லாம் வேணாம் கண்ணமான்னு கூப்பிடு என்னமான்னு வர்றேன் அப்படி கூப்பிட்டா என்னமான்னு வர்றேன் நான் கலைவாணியாக இருந்து விட்டாலும் சரி. இந்த அன்னை கலைவாணி நான் எப்படி பிறந்தவன் எப்படி யாருடைய அம்சம் பிறந்தவன் என்ன ஒரு அதிசயம் ஏண்டி என்ன பண்ணிட்டு டீ எப்படி குடிச்ச சக்கரை உண்டா அதிகமா போயிடுச்சாயா கொஞ்சம் பால் கலந்துக்கிட்டேன் பால் வருதா டீ கொண்டாடா ஐயோ ஆயா டேய் டேய் வாழைங்க வாழைங்க ஓய் ஏங்க டேய் பிள்ளை வயசுக்கே வரல கண்ணியே கலையிலன்னு சொன்னியே என்னடா இப்படி பால் சிறன்னு வருது ஆமாமா வயசுக்கு வரல கம்ப்யூட்டர் போலாமா கம்ப்யூட்டர் போலாமா நான் தான் புடிச்சு குடிக்கலான்னு பாக்குறேன் போயிட்டு வந்தாரு இந்த எப்படி வந்து கேட்டு போ கேட்டு போடா வர வேணும்னு தான் சொன்னேன் கண்ணுல படுத்துனா கண்ணு தெரியாம அப்படியா ஆமா சரி விடு பாத்து உன் பேரு சரஸ்வதி ரைட்டு சரஸ்வதி உங்க அப்பா அம்மா நீ எப்படி பிறந்த அடியே அன்று ஒரு நாளையிலே தேவாதி தேவரெல்லாம் தேவ அமிர்தங்கள் கடைந்து வந்தார் சரி அந்த அமிர்தத்தின் வழியாக நாங்கள் 60 பெண் குழந்தைகள் ஒன்றாகவே பிறந்தோம் ஆமா முதல் பிறந்தவள் மூதேவி இரண்டாவது பிறந்தவள் ஸ்ரீதேவி என்னடி உப்பு கடிக்குது அது டீல
மூன்றாவது பிறந்தவள் கடையிலே ஜனித்தாள் மகாலட்சுமி. அடியே காவல் குலகத்தை ஒரு ஆசிரமாக வைத்து கையிலே வீணையோடு நான் பிறந்தேன். ஆமா சரி. எத்தனாடி பிறந்தார்? சத்தியோடு கன்னிமகள் பிறந்தார்கள். இது போல 60,000 பெண் குழந்தைகள் சரி பிறந்திருந்தாலும் சொல்லி இங்க இருந்து நேர்ல போய் அங்க இருந்து யாரு சந்தோஷமா இருக்கு. மன்னவர் யாரு? மன்னவர் யாரு? பின்னாடி நாங்கெல்லாம் உட்கார முடியல. புடிச்சு புடிச்சு காத்தா வருது. அந்த அம்மா கீழே உட்காருது. நீ என்ன சூத்த கட்டிட்டு வர ஒழுங்கா ஆடுவோம். பையன் பசுவோடு கொடுத்துருக்கானா? இல்லக்கா பால் கொடுக்கலாம்ல. பையன் பால் அப்படியா?
அந்த பையனுக்கு பால் கொடுங்க 1.5 லிட்டர். போதுமா? சூப்பர் ப்ரோ. கேக்குறா வந்துட்டானுங்க அவரு ப்ரோ. ஐயா எதுனா அப்புறம் எல்லாம் எப்படி விளையாடுவோம்? நான் யூடியூப்ல ஒண்ணு பார்த்துட்டு இருக்கேன். தம்பி பேசாத ஓகேவா? ஓகேவா? என்ன மாலையிட்டவர் யார் தெரியுமா? யாரு? கட்டான கட்டழகன். ஆ, அடியே கட்டான கட்டழகன். என்னுடைய கணவர் ஆ, அதாவது சத்தியலோகத்தில் ஆ, ஒரு பகுதியிலே வாழ்ந்து வரக்கூடிய எங்களுடைய நாடு ஆ. என்ன நாடு? என்ன சத்தியலோகம்? சத்தியலோகத்தில் ஒரு பகுதியில வாழ்ந்திருக்கிறோம். மனோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை உருவாக்கி இந்த பட்டணத்தில் இந்த கணவராக ஒருத்தவர் பிண்டு பிடிக்கக்கூடிய பிரம்மா. ஆமா, ஆஹா. என்னுடைய கணவர் பிண்டு பிடிக்கக்கூடிய பிரம்மதேவன். ஆமா, சரி. இந்த தேசத்தை உற்பத்தி செய்து இந்த தேசத்தை அரசு செய்து வருகிறோம். ஆமா, சரிம்மா. அடியே எங்களுக்கென்று இந்த பிண்டு பிடிக்கக்கூடிய இந்த பிரம்மதேவருக்கும் இந்த சரஸ்வதி சொல்லக்கூடிய எனக்கும் ஆ, அழகான 3 பிள்ளைகள் பிறந்தது. யார் யாரு? யார் யார் தெரியுமா? அவங்க பேர் என்ன? அடியே தக்கன், தக்கன், தரணி, நாரதன். நாரதன். ஆமா, தக்கன், தரணி, நாரதன். ஆ, எப்படி ஆ. 3 பிள்ளையை பெற்றெடுத்தோம். இருந்து விட்டாலும் இந்த தேசத்தில் ஏதொரு குறைபாடு இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கும் என்னை ஓடி வந்து பார்க்கிறாயே. புருஷனை கூட்டு வர சொன்னாராம். என் புருஷன். அவர்தான் உன்னை கூட்டு வர சொன்னாராம். இங்க பாரு, நீ ஒரு தோழி. உனக்கு முன்னாடியே என்கிட்ட தொட்டு வேலை செஞ்சான்ல, இன்னொரு தோழி. அவ இருக்கிற அரண்மனையில. அரண்மனையில போய் கூட்டிட்டு வா. எல்லாமே சேவம். அவன் பேர் என்ன? அவன் பேரு தான் செங்கமலத்தார். சரி. அடையாளம் தெரியாத? அடையாளம் தெரியாதா? அடையாளம் சொல்லுங்க. தம்பி, ஏய் வாடகைங்க. ஓய் அந்த பொட்டிகாரர் ஏய், இவருடைய தோழிக்கு அடையாளம் கேட்கிறா. அடையாளம் ஆமா, 2 பக்கமும் இதுக்கு முன்னாடி நீ தானே என்கிட்ட வேலை செய்த. ஆமாமா என் தோழி நல்லா தெரியுமில்ல? அருமையா தெரியும். அந்த அடையாளத்தை சொல்லி நீ 2 பேரும் போய் கூட்டிட்டு வாங்க. வாங்க நீ நான் பாரு. ஓ ஓ நான் வீட்டுல உண்டான வேலையெல்லாம் போய் செய்யணும். சாமான கழுவு அது ஆமாடி, சாமான போய் செய்யறேன். சாமான காய்ச்சிட்டே கிடக்குது. அவனை போய் கூட்டிட்டு வர சொல்லு. அப்புறம் பாத்து. நீ போய் சாமான்களை போ. அப்படியா? கழுவிட்டா? என் கையை அங்க பின்னாடி சொரிஞ்சுட்டு இருக்கிற சாமான கழுவுறதா? நீ போய் சாமான கழுவு போ. கூட்டிட்டு வரையா? போய் கூட்டிட்டு வர. ரைட். நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னுடைய தாலியாக மட்டும் செங்கமல தாலி. அரண்மனையில் இருக்கிறா. உடனே அழைத்து வருவாயா? அருமை. போயிட்டு வாடி. போயிட்டு அதாவது எப்படி எழுதல் சபையார்களே, லட்சுமியாகப்பட்டவள் தன் தாதி பெண்ணை அழைக்க தாதி பெண் சபை தர்பார் வருகிறார்.
ஓய் 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 ஏனா எப்படி சொல்லு ஏய் ஏனா ஏனா என்னாச்சு முதல்ல இந்த பிள்ளை போய் ஆ, ஜட்டி வேற மாத்திட்டு வருது ஏய் என்னாச்சு அவன் போடுற ஜட்டி மாத்திட்டு வருது ஏன் என்னாச்சு நீ என்னத்த பார்த்த ஏய் கரகரம் சுத்தும் போது பார்த்துட்டா ஆ அவன் போடுற ஜட்டி கிழிஞ்சு இருக்குது நெட்டுக்கா ஓய் அண்ணா உனக்கு ஒண்ணு தெரியாது என்ன அந்த பிள்ளை இன்னைக்கு சட்டியே போடல ஓடலையா ஆமா பார்த்தவன இடிச்சு வாயினா ஆமாண்ணா இன்னைக்கு போடலண்ணா சுத்தும் போது பார்த்துட்டா பாதி இருந்து ஜெட்டு நெட்டுக்கா கீழே கிழிஞ்சிருந்தது அது இருக்கிறதே அப்படிதானா என்ன ஜிப் இல்லாத மணி பரிசா ஜிப்பு இல்லாம மணி பரிசு ஜட்டி போடலையா சட்டி அந்த பிள்ளை போடுறதில்ல பார்க்கும்போது கிழிச்சுமா இருந்தது அது இருக்கிறதே அப்படிதான் இருக்கும் அப்படியா அது எப்படி புள்ள சொல்லிக்க முடியாது என் புள்ளதான் ரூம்லையா அந்த வேலை நான் பண்றது இல்ல எதுக்கு சொன்னேன் அட ஓ பிள்ளையான என் பொண்ணுனா ரூம்லையா எப்பனா எங்க இருக்கு யார் என்ன ஓ பொண்ணாயாங்கிறேன் ஆமாண்ணா என் பொண்ணு ஏடே தம்பி ஆ, அந்த பிள்ளைய மறுபடியும் வர சொல்லி விடுறா நான் வலிக்குண்ணா எதுக்கு சொன்னீங்க என்னது வர சொன்ன ஓ ஏன் செவிலி திரும்பி இருக்காங்க நீதானே வர சொன்ன அதே வேலையில தான் இருப்பியா நீதானே சொன்ன வர சொல்லி விடுறாங்கிறா வர சொல்லு என்ன பண்ணுவ வந்தா பாக்கலாம் வந்துச்சு பாரு அண்ணா இது ஊரா